வீடியோவில் பார்க்குற இந்த காரில் ஸ்டேரிங் கிராஸ் இருக்கிறதா சொல்லி கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பியிருந்தாரு. இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமான்னு என்கிட்ட கேட்டார். நானும் எப்பவும் போல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டேன். இதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஷாப்புக்கு காரை கொண்டு வந்துட்டார். ஹோண்டா கம்பெனியில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க எலிவேட் காரில் தான் இந்த ஸ்டேரிங் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க ஊரில் உள்ள வீல் அலைன்மெண்ட் ஷாப்லேயும் கம்பெனிலையும் கூட இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால இதை சரி பண்ண முடியல. இப்போ நான் இதை ட்ரை பண்ண போகிறேன். வழக்கம் போல் ஃபஸ்ட்டு ரன் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். பிறகு கேசர் ப்ராசஸ் வந்ததும் ஸ்டேரிங்கை லெஃப்ட்டு ரைட்டுன்னு மெல்லமாக திருப்பி ஃபைனலாக ஸ்டடி பண்ணேன். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இன்ஜின் ஆனில் இருக்கணும். இந்த கார்லேயும் டோ ரீடிங் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். டோ ரீடிங் கொஞ்சம் தான் மாறி இருந்துச்சு. ஆனால் ஸ்டேரிங் நல்லா ரைட் சைடு இறங்கி இருந்துச்சு. நான் முதல்ல என்ட்ராய்டோட நட்டை லூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டேரிங் லெவல் நேராக வந்ததும் அதை லாக் பண்ணிவிட்டு இன்ஜினை ஆஃப் பண்ணலை. இப்போ டோ ரீடிங்கை ரைட் சைடு ரொம்ப மாறி இருந்துச்சு. நான் கீழே இறங்கி 2 பக்கமும் என்ட்ராய்டை பேலன்ஸ் பண்ணி வீலை அட்ஜஸ்ட் பண்ணேன். சரியாக ரீடிங் வந்ததும் என்ட்ராய்டை டைட் பண்ணிட்டேன். இப்போ ரீடிங்கும் ஓகே, ஸ்டேரிங் பார்க்க நேராக தான் இருந்துச்சு. இன்னைக்கு கவலைப்பட வேணாம், ஸ்டேரிங் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். நான் கொஞ்சம் தூரத்தில் போகும்போது திரும்பவும் ஸ்டேரிங் கிராஸ் ஆகிடுச்சுன்னு வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனார். நான் காரை திரும்பவும் கொண்டு வர சொன்னேன். இந்த முறை நான் வீடியோ எடுக்கலை, கஸ்டமரே வீடியோ எடுக்க ஆரம்பித்தார். நான் ஒரு முறை தான் வீடியோ எடுப்பேன். ஆனால் கார் திரும்பவும் கம்ப்ளைண்ட்னு வந்தால் என் கவனம் முழுக்க வேலையில் தான் இருக்கும். சரி பண்ணுற வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அவர் வீடியோ எடுத்ததை கூட நான் நோட் பண்ணலை. இந்த வீடியோ அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது தான் எனக்கே தெரியும். கஸ்டமர் ரொம்ப தொலைவிலேருந்து வந்ததால் சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக பத்திரமா அனுப்பி வைக்கணும்னு தான் எனக்கு தோணுச்சு. போன முறை என்ன தப்பு நடந்ததுன்னு கவனித்து இந்த முறை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதை சரி பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் கஸ்டமர் காலையில் தான் திருச்சியிலேருந்து கிளம்புனார். அப்போ சிட்டிக்குள்ளே காரை ஓட்டும் போது எந்த ஸ்டேரிங் கிராஸும் வரல. அதோட ஹைவேல போய் 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலேயும் ஓட்டி செக் பண்ணிட்டாரு. எந்த பக்கமும் ஸ்டேரிங் இறங்கலை. ஓகே மக்களே, என் வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடாதீங்க.